Then today start exercise 6.4. It is very important part. The last 5 exercise workout பண்ணா 6.4 உடைய கான்செப்ட் எல்லாம் தெரிஞ்சா மட்டுமே நீ வரக்கூடிய பின்னாடி வரக்கூடிய லாஸ்ட் 5 எக்ஸசைஸை ஒர்க் அவுட் பண்ண முடியும். ஆல்ரெடி 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருப்போம் 1 பாயிண்ட் அண்ட் ஸ்லோ ஃபார்ம் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம். அதான் இப்போ வெக்டாரில் எப்படி ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். எக்ஸசைஸ் 6.4 டிஃபரண்ட் ஃபார்ம்ஸ் ஆஃப் எ ஸ்ட்ரெயிட் லைன். ஓகேங்களா? அதில் ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட் டினோட் பை ஏ வெக்டார் அண்ட் பேரலல் வெக்டார் டினோட் பை பி வெக்டார். இதில் நம்ம ஒரு 3 பார்ட் படிப்போம். என்னென்ன பார்ட்னா வெக்டார் ஃபார்ம், நான் பேராமெட்ரிக் ஃபார்ம், கார்ட்டீசியன் ஃபார்ம். இப்போ ஃபஸ்ட்டு வெக்டார் ஃபார்மில் எப்படி சார் ரைட் பண்ணுறது? 1 பாயிண்ட் பேரலல் வெக்டார்னா ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார். இந்த புத்தகத்தில் என்னென்னா இங்கே எஸ் பி வெக்டார்னு கொடுத்துருப்பான், நோ ப்ராப்ளம். அது ஒரு கான்ஸ்டன்ட் டேர்ம் தான், அதனால் டி போட்டாலும் ஓகே, எஸ் போட்டாலும் ஓகே, நோ ப்ராப்ளம். நெக்ஸ்ட்டு நம்பர் 2 நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். வேறு ஒன்றும் கிடையாது. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா இந்த ஏ வெக்டார் அப்படிங்க முன்னாடி கொண்டு வரீங்க. அப்போ என்ன வந்துடும்? மைனஸ் ஏ வெக்டார், ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. கார்ட்டீசியன் ஃபார்ம் இது 1 பாயிண்ட் அண்ட் பேரலல்னால 1 பாயிண்ட் நம்ம எப்படி சொல்லலாம்? x1 y1. இங்கே 3 பாயிண்ட்ஸ்னால x1 y1 z1. 10th ஸ்டாண்டர்டில் x1 y1 முடிச்சிருப்போம். இப்போ அதோடைய கார்ட்டீசியன் ஃபார்ம் என்னன்னா x மைனஸ் x1 பை b1 y மைனஸ் y1 பை b2 இஸ் ஈக்குவல் டு z மைனஸ் z1 பை b3. இந்த பி வெக்டாருங்கிறது என்னென்னா பேரலல் வெக்டாரை குறிக்கும், ஏ வெக்டாருங்கிறது அந்த 1 பாயிண்ட்டை குறிக்கும். ஓகேங்களா? டைரக்ஷன் ஆஃப் கொசைன் கேட்டானா இந்த டினாமினேட்டரை மட்டும் எடுத்து வெக்டார் ஃபார்ம் எழுத வேண்டியது. அப்போ இதை சொல்லலாம் பி வெக்டார் பை மாடுலஸ் பி வெக்டார். லாஸ்ட் இயர் இந்த டைப்பில் ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கிறேன். டியர் ஸ்டூடெண்ட் 6.4 தரவாக படித்தோம்னா ஒரு 2 மார்க்கோ 3 மார்க்கோ அடரலாம். லாஸ்ட் இயர் ஒரு 3 மார்க் கேட்டிருக்கிறாங்க. சரிங்களா? அப்போ 6.5லேருந்து ரிமைனிங்களா எல்லாமே 6.9 தவிர 6.5 to 6.8 வரைக்கும் எல்லாமே 5 மார்க் பார்ட். 6.4ம் 6.9ல் சம் கொஸ்டின் 2 மார்க், மற்ற எல்லாமே 5 மார்க் கொஸ்டின். அதனால் கொஞ்சம் இது எல்லாமே நல்லா தரவாக படிங்க வித் கான்செப்ட். முதல்ல சொல்கிறேன் 1 பாயிண்ட்டு பேரலல் வெக்டார். 1 பாயிண்ட் இஸ் டினோட்டட் பை ஏ வெக்டார் அண்ட் 1 பேரலல் வெக்டார் டினோட்டட் பை பி வெக்டார். ஃபர்ஸ்ட் ஃபார்ம் ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார். இதோடைய நான் பேராமெட்ரிக் ஃபார்மில் வேறு இந்த ஏ வெக்டார் அப்படியே முன்னாடி கொண்டு வாங்க. இப்போ x ப்ளஸ் 2 ஈக்குவல் டு 8 தான். அந்த 8 இங்கே கொண்டு போனாலும் மைனஸ்ன்னு போடுவோம். அதே கான்செப்ட் நம்ம ப்ளஸ் ஏ வெக்டார் இன்டர்சேஞ்ச் மைனஸ் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் கிராஸ் பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. இதுக்கு பேர் வந்து நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். அடுத்து டைரக்ஷன் ஆஃப் கார்ட்டீசியன் ஃபார்ம். எக்ஸ் நியூமரேட்டரில் எக்ஸ்னா எக்ஸ் கோஆர்டினேட்டை கழிக்க போகிறோம், ஒய்னா ஒய் கோஆர்டினேட், இசட்னா இஜட் கோஆர்டினேட். இந்த 1 பாயிண்ட் x1 y1 z1 x மைனஸ் x1 பை b1 y மைனஸ் y1 பை b2 z மைனஸ் z1 பை b3. டைரக்ஷன் ஆஃப் கொசைன் ஈக்குவல் டு p1 i வெக்டார் ப்ளஸ் b2 j வெக்டார் ப்ளஸ் b3 k வெக்டார் பை மாடுலஸ் b1 வெக்டார் ப்ளஸ் b2 வெக்டார் ப்ளஸ் b3 வெக்டார். அப்போ அதை சிம்பிளாக எப்படி சார் சொல்லலாம்? b வெக்டார் பை மாடுலஸ் b வெக்டார். டைப் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்ம். முதல்ல படித்தது என்னது? ஒரே ஒரு பாயிண்ட் x1 y1 z1. இப்போ படிக்கும்போது 2 பாயிண்ட். அப்போ அந்த 2 பாயிண்ட்ஸை எப்படி டினோட் பண்ணுறோம்னா 1 பாயிண்ட் ஏ வெக்டார் அண்ட் அனதர் 1 பாயிண்ட் நடக்கிறோம் பி வெக்டார். அதனுடைய பேராமெட்ரிக் ஃபார்ம் வெக்டார் ஃபார்ம் எப்படி சார் சொல்கிறோம் அப்படின்னா இதுக்கு பேர் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் சொல்லலாம், வெக்டார் ஃபார்ம் சொல்லலாம். இது நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். இங்கே கூட சார் இங்கே வெக்டார் ஃபார்ம்னு சொன்னீங்க, பட் இங்கே பேராமெட்ரிக் ஃபார்முலா சொல்கிறீங்களேன்னு சார். வெக்டார் ஃபார்ம்னாலும் பேராமெட்ரிக் வெக்டார் ஃபார்ம்னாலும் ஒன்று தான். ஓகேங்களா? அங்கே 1 பாயிண்ட்டில் என்ன சொன்னால் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் சொன்னால் 2 பாயிண்ட் தான் வேறு கம்பேர் பண்ணிக்கணும். ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார், பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் செய்வோம். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் என்னது? இது அப்படியே முன்னாடி போட்டுருந்தோம். ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். அது 1 பாயிண்ட்லேருந்து பாருங்கள். 1 பாயிண்ட் என்ன சொன்னால் ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார் செஞ்சோமா? அப்போ அந்த ஏ முன்னாடி இருக்கும்போது மைனஸ் ஆர் வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இன்ட்டு அந்த டிக்கு பதிலாக பி வெக்டார். அதே கான்செப்ட் தான். 2 பாயிண்ட் ஃபார்ம் என்னது? ஆர் வெக்டார் மைனஸ் பி வெக்டார், ஆர் வெக்டார் மைனஸ் பி வெக்டார் கிராஸ் பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு டேஷ் பார் 0. ஈக்குவல் டு 0 0 வந்துச்சுன்னா அதுக்கு பேர் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் 1 பாயிண்ட் என்ன படித்தா x மைனஸ் x1 பை b1 y minus y1 by b2 z minus z1 by b3.
அதே இது 2 பாயிண்ட்ஸ் ஃபார்மில் எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன் நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்தோம் பார்த்தீங்களா 2 பாயிண்ட் ஃபார்ம். அதே இது Z1 வரைக்கும் வரப்போகுது. இது எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை எக்ஸ் டூ மைனஸ் எக்ஸ் ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை ஒய் டூ மைனஸ் ஒய் ஒன், இஜட் மைனஸ் இஜட் ஒன் பை இஜட் டூ மைனஸ் இஜட் ஒன். ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன், ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் வெரி இம்பார்ட்டன்ட் பார்ட்டே இதுதான். ஓகேங்களா, அவுட் ஆஃப் கிரியேட்டிவ் ஒன் வேர்டு இதுலேயும் கேட்கலாம். ஆங்கிள் பிட்வீன் ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன், டூ ஸ்ட்ரெயிட் லைன், ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன் கொடுத்துட்டா அதனுடைய ஆங்கிள் எப்படி இருக்குது. இங்கே நம்ம என்ன படிப்போம், 6.4ல் ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன் படிப்போம். 6.9 கம்பேர் பண்ணி சொல்கிறேன். அப்போ அங்கே என்ன படிப்போம், ஆங்கிள் பிட்வீன் டூ பிளேன் படிப்போம், ஆங்கிள் பிட்வீன் ஸ்ட்ரெயிட் லைன் அண்டு பிளேன் படிப்போம். அப்போ ஒரு ஸ்ட்ரெயிட் லைனுடைய ஃபார்ம் எப்படி இருக்கும் அப்படின்னா ரெண்டு மெத்தடாக பிரிக்கிறோம். சரிங்களா, மெத்தட் 1 என்னென்னா வெக்டார் ஃபார்மு, மெத்தட் 2 என்னென்னா கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகேங்களா, ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன் இந்த ஃபார்மில் இருந்துச்சுனாலே அதுக்கு பேர் என்ன, டூ ஸ்ட்ரெயிட் லைன். இங்கே பாருங்கள், ஆர் வெக்டார் இன்ட்டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார், ஆர் வெக்டார் இன்ட்டு சி வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு டி வெக்டார். சரிங்களா, இதுக்கு பேர் வெக்டார் மெத்தடு. இதுக்கு பேர் கார்ட்டீசியன் மெத்தடு. எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ, இஜட் மைனஸ் இஜட் ஒன் பை பி டூ, அடுத்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் டூ பை டி ஒன், ஒய் மைனஸ் ஒய் டூ பை டி டூ, இஜட் மைனஸ் இஜட் டூ பை டி த்ரீ. டூ ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன் வந்தாலே அது வெக்டாரா கார்ட்டீசியனான்னு பார்க்கணும். 2ன்னு வந்தாலே எங்கெல்லாம் 2 2 வருதோ காஸ் தீட்டாத. சார் லயன் வித் பிளேன் வந்துச்சுன்னா சைன் தீட்டா. 2 லயனோ 2 பிளேன் வந்தாலும் காஸ் தீட்டாத. இப்போ காஸ் தீட்டா ஈக்குவல் டு அந்த பேரல் இருக்கு பாருங்க, அதை தொடக்கூடாது, ஏ வெக்டாரே சி வெக்டார்னு தொடக்கூடாது. அந்த ரெண்டு வெக்டாருடைய பி பாயிண்ட்ஸ் தான் பார்க்கணும். பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் டி வெக்டார். இது எதுக்குரிய ஃபார்முலா, காஸ் தீட்டா. ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் மாடுலஸ். ஏன் போடுறோம் சார் அப்படின்னு கேட்கலாம். இப்போ ஆன்சர் நெகட்டிவ்ல வந்துச்சுன்னா வி டேக் பாசிட்டிவ், அதனால தான் அந்த மாடுலஸ் போடுறோம். ஆங்கிள் டு நாட் நெகட்டிவ் ஆன்சர், வி டேக் ஒன்லி பாசிட்டிவ் ஆன்சர். ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் டி வெக்டார். அது இது கார்ட்டீசியன் ஃபார்மில் வந்தால் எப்படி சார் செய்யுது, எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் பை பி ஒன், ஒய் மைனஸ் ஒய் ஒன் பை பி டூ, இஜட் மைனஸ் இஜட் ஒன் பை பி டூ. ஓகேங்களா, இது ஃபஸ்ட்டு லைன். இங்கே சாரி இங்கே நான் B3 மாற்றிக்கோங்க, ஏன்னா B1 B2 B3. அதே போல் செகண்ட் லைன் D1 D2 D3. இதில் எதை பார்க்கக்கூடாதுன்னா நியூமரேட்டராக பார்க்கக்கூடாது, டினாமினேட்டரை மட்டும் தான் மல்டிப்ளை போகிறோம். B1 D1 B2 D2 ப்ளஸ் B3 D3 பை ரூட் ஆஃப் B1 ஸ்கொயர் ப்ளஸ் B2 ஸ்கொயர் ப்ளஸ் B3 ஸ்கொயர் இன்ட்டு D1 ஸ்கொயர் ப்ளஸ் D2 ஸ்கொயர் ப்ளஸ் D3 ஸ்கொயர். ஓகேங்களா, இது என்னது ஆங்கிள் பிட்வீன் கார்ட்டீசியன் ஃபார்ம். டூ ஸ்ட்ரெயிட் லைன், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ரிசல்ட்ஸ். டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பேரலல். ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைனுமே பேரலாக இருந்தால் தீட்டா ஈக்குவல் டு 0ன்னு கிடைக்கும். அப்போ காசில் 0 எங்கே படிச்சிருக்கோம், 1. காஸ் தீட்டாவுடைய வேல்யூ 1ன்னு வந்துச்சுன்னா அந்த ரெண்டு லைனுமே பேரலல்னு சொல்லலாம். சார் இதை ஷார்ட்டாக எப்படி சார் கார்ட்டீசியன் ஃபார்மாக இருந்தால் இருக்குங்களா, கார்ட்டீசியன் ஃபார்ம் படித்தோம் பார்த்தீங்களா, கார்ட்டீசியன் ஃபார்ம்னா எளிமையாக போட்டு போயிடலாம். B1 பை D1 இஸ் ஈக்குவல் டு B2 பை D2 இஸ் ஈக்குவல் டு B3 பை D3. இது எதுக்கு, கார்ட்டீசியன் ஃபார்மாக இருந்தால் இதிலே செக் பண்ணோம்னா 3 ரேஷியோமே ஈக்குவலாக இருந்தால் அதை பேரலல்னு சொல்லலாம். B1 பை D1 B2 பை D2 இஸ் ஈக்குவல் டு B3 பை D3. இது எது வெக்டார் ஃபார்மில் எடுத்தோம்னா B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா D வெக்டார். சம் வேல்யூவை காமனாக எடுத்தோம்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். அப்போ அது என்ன சொல்லணும்னா லாம்டா இஸ் கான்ஸ்டன்ட். அப்போ இது எதுக்கு வெக்டார் ஃபார்மில் B வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா D வெக்டார் சொல்லலாம், அல்லது D வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா B வெக்டார். நீங்கள் 11th ஸ்டாண்டர்டில் இது படிச்சுப்பீங்க, இந்த கான்செப்ட் இருக்கும் 11th ஸ்டாண்டர்ட். அதை இங்கே சொல்கிறோம். பெர்பெண்டிகுலர்னா என்ன சார், ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணோம்னா காஸ் தீட்டா ஈக்குவல் டு 0. காசில் எங்கே 0 வரும், 90 டிகிரி. சப்போஸ் அப்படி 90 டிகிரி வந்துச்சுன்னா அதை என்ன சொல்லணும்னா பெர்பெண்டிகுலர். காஸ் 1ன்னு கிடச்சா பேரலல், காஸ் 0ன்னு கிடச்சா பெர்பெண்டிகுலர். இந்த ரெண்டு தான் கேட்பேன். இப்போ பேரலல்னா என்ன சொன்னால் B1 பை D1 இஸ் ஈக்குவல் டு B2 பை D2 இஸ் ஈக்குவல் டு B3 பை D3. பெர்பெண்டிகுலர்னா B1 D1 ப்ளஸ் B2 D2 ப்ளஸ் B3 D3 இஸ் ஈக்குவல் டு 0 வந்துருச்சுன்னா அது என்ன சொல்லிடலாம், பெர்பெண்டிகுலர். அதுக்கு ஷார்ட்டாக B டாட், இது வந்து கார்ட்டீசியன் ஃபார்மில் எழுதியிருக்கிறேன். இது வெக்டார் ஃபார்மில் B வெக்டார் டாட் D வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. முதல்ல இந்த ஃபார்முலா சொல்கிறது கொஞ்சம் குழப்பம், சம் வரும்போது ஒவ்வொன்றையும் தெளிவாக நீட்டாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். இதெல்லாம் தரவாக தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு 1 பாயிண்ட் அண்டு parallel vectors. 1 point denoted by A vector, parallel vector denoted by B vector. Number 1 vector form, அதை சார்ட் என்னன்னா VF அப்படின்னு.
VF means as Vector. vector form. R vector is equal to A vector plus S into B vector. அல்லது T into B vector போடலாம். The S T is a constant term. இதை கம்பேர் பண்ணி படிப்போம். இது 1 point parallel vector. அடுத்து 2 points. 2 points எடுத்தோம்னா A vector and B vector. ஓகேங்களா? அதனுடைய வெக்டார் ஃபார்ம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா R vector is equal to A vector. R vector is equal to அதே மாதிரி A vector plus S into 2 points னா இங்க வெறுமனே 1 பாயிண்ட் ல B vector போடுறதுன்னா அங்க என்ன போறோம் B vector minus A vector. Are you okay understanding? It is called a parametric vector form சொல்லலாம் அல்லது வெக்டார் ஃபார்ம் கூட சொல்லிக்கலாம். அடுத்து நம்பர் 2 non parametric form. What is non parametric form? இங்கேயும் non parametric form NPF போடுறோம். ஓகேங்களா? ஷார்ட்டா NPF means non parametric form. இப்போ பாருங்க non parametric form அந்த A முன்னாடி வந்துட்டோம். the plus சிம்பல் என்ன பண்ண போறா மல்டிபிள். அப்ப எப்படி வரணும் R vector minus A vector into B vector is equal to 0. இது இங்க நான் பாராமெட்ரிக் ஃபார்ம் எப்படி போடுவோம் தெரியுமா? R vector minus A vector into B vector minus A vector is equal to 0. Are you okay? Next முக்கியமான பார்ட் கார்ட்டீசியன் ஃபார்ம். What is meant by Cartesian form? அதை ஸ்டார்ட் ஆகிங்க சொன்னா CF Cartesian form. 1 point and 1 parallel vector x minus x1 by b1, y minus y1 by b2, z minus z1 by b3. அது இது 2 points ல parametric Cartesian form எப்படி எழுதணும்னா x minus x1 by x2 minus x1, y minus y1 by y2 minus y1 is equal to z minus z1 by z2 minus z1. Are you okay? First of all, are you all learn first what type 1 point parallel vector or 2 points parallel vector. Next very important point, angle between two vectors. Number 1, அது கார்ட்டீசியன் ஃபார்மா வெக்டார் ஃபார்மான்னு நம்ம செக் பண்ணணும். சரிங்களா? கார்ட்டீசியன் ஃபார்ம்னா எப்படி சார் இருக்கும்? 1 line vector plus s into b vector and another one r vector is equal to c vector plus d into d vector. Cos theta is equal to a யும் பார்க்கக்கூடாது c யும் பார்க்கக்கூடாது. அந்த parallel vector தான் எடுக்கிறோம். Modulus of b vector dot d vector by modulus b vector modulus b vector. இது கார்ட்டீசியன் ஃபார்ம்னா 1 line x minus x1 by b1, y minus y1 by b2, z minus z1 by b3. It is first line. Second line x minus x2 by d1, y minus y2 by d2, z minus z2 by d3. It is called second line. Angle between two lines, it is meaning Cartesian form. Cos theta is equal to modulus b1 d1 plus b2 d2 plus b3 d3 modulus by root of b1 square plus b2 square plus b3 square into root of d1 square plus d2 square plus d3 square. Okay, it is called a angle between two lines with Cartesian form. Some results. Cos theta is equal to 0. Cos எங்க 0 வரும்? 90 degree. Theta is equal to 90 degree. So therefore the two lines perpendicular. Two lines are perpendicular. Cos theta is equal to 1. Cos ஒன்று எங்க வரும்? 0 degree. So theta is equal to 0 degree கிடைச்சுச்சுன்னா
the two lines are dash parallel. Are you okay? Please இதெல்லாம் நல்லா தரோவா படிச்சிட்டீங்கன்னா இந்த எக்ஸசைஸ் ரொம்ப சிம்பிள். ஓகே, ஆங்கிள் பிட்வீன் டூ லைன்ஸ்க்கு வந்துருச்சுனாலே நீங்கள் கண்ணமணிக்குள்ளலாம் காஸ்திட்டாங்க. அதே போல் டூ பிளேன் அது 6.9 படிப்போம். டூ பிளேன் வந்துருச்சுனாலே காஸ்திட்டாங்க. ஒன் லைன் வித் ஒன் பிளேன் வந்துச்சுன்னா அது சைன் தீட்டா. டிஃப்ரெண்ட்டாக வரும். ஒன்று லைனாக வரும், ஒன்று பிளேனாக வந்துச்சுன்னா டிஃப்ரென்ஸ் வந்து மட்டும் சைன் வரும். ஓகேங்களா? நீங்கள் அதை எளிமையாக ஞாபகம் வச்சுக்க ஒரு வார்த்தை என்ன வச்சுக்கோம்னா டூ லைன்ஸ் தான். அந்த சியை முதல்ல எடுத்து சொல்லி பாருங்களேன். காஸ் சீனா என்னது காமன். இப்போ ரெண்டுமே காமனாக இருந்துச்சுன்னா காஸ் தீட்டா. அடுத்து எஸ்ஸுக்கு இது காமனாக இருந்தால் காசு தான் சொல்லிட்டோம். அப்போ ஒன்று லைனும் ஒன்று பிளேன் வந்துச்சுன்னா டிஃப்ரெண்ட்டாக வருது, அதனால் அதுக்கு பேர் சைன் தீட்டா. ஓகேங்களா? இப்போ சம் போகலாமா? 2, 4 a straight line passing through the point 1, 2, -3 and parallel to 4i vector plus 5j vector minus 7k vector. Find vector equation form, parametric form, vector equation in non-parametric form, Cartesian form of the straight line. இங்கே எத்தனை பாயிண்ட் கொடுத்துருக்கேன் பாருங்க. ஒரு பாயிண்ட்டு ஒரு பேரல் வெக்டார். ஸோ ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கிறோம். ஒன் பாயிண்ட் வெக்டார் எடுத்துருக்கோம். சொல்யூஷன் லெட் ஏ வெக்டார் படிச்சுக்கோப்பா. ஒன் பாயிண்ட் வெக்டார் ஏ வெக்டார் ஈக்குவல் டு அது வெக்டார் ஃபார்ம்ல இருந்தால் ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். அடுத்து ஒன் பேரல் வெக்டார் என்ன எடுத்துருக்கோம்? பி வெக்டார். அதோட வெளியே படிச்சுக்கோம் 4i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் minus 7k vector. Number 1 vector form of vector equation in parametric form. சரிங்களா? எப்படி சார் parametric formல ரைட் பண்ணுறது? வேற ஒன்றும் இல்லை. ஒன் பாயிண்ட் parametric form என்ன படிச்சுக்கிறோம்? r vector is equal to a vector plus s into b vector. சார் இங்கே s தான் போடணும் அவசியமே கிடையாது, t கூட போடலாம். இட் இஸ் கால்ட் ஒன் கான்ஸ்டன்ட் டேர்ம். ஒரு கான்ஸ்டன்ட் குறிக்கணும், அவ்வளோதான். r vector is equal to I vector plus 2j vector minus 3k vector plus s into 4i vector plus 5j vector minus 7k vector. It is called a parametric form. அடுத்து நான் எடுத்துக்கிறேன் நம்பர் 2 ஒன் parametric form முடிச்சுமா. நம்பர் 2 என்ன எடுத்துக்கிறேன்? நான் parametric form. கரெக்டானே? நம்பர் 2 நான் parametric form. நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா வேறு ஒன்றும் கிடையாது இல்லையா? இது அப்படியே முன்னாடி கொண்டு வருவீங்க. ஃபார்முலா எழுதுன்னு அவசியமே கிடையாது. இதை முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த ப்ளஸ் தூக்கிட்டு கிராஸ் ப்ராடக்ட். அப்போ என்ன தரும்? ஆர் வெக்டார் மைனஸ் ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் இன்ட்டு 4i வெக்டார் ப்ளஸ் 5j வெக்டார் மைனஸ் 7k வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா சார்? அடுத்து என்ன சார்? தேர்ட் ஒன் இஸ் கார்டீசியன் ஃபார்ம். இது ரொம்ப ஈஸி. கார்டீசியன் ஃபார்ம்னா வேற இல்லை. எக்ஸு இந்த டேம்லேருந்து ஒவ்வொன்றா கழிக்க போறீங்க. ஆர் வெக்டார்னா எக்ஸ் படிச்சிருக்கோமா? எக்ஸு மைனஸ் 1 பை நியூமரேட்டர், இது மல்டிபிள் வர இடத்துல டினாமினேட்டர். அப்போ என்ன தெரியும்? எக்ஸ் மைனஸ் 1 பை 4 இஸ் ஈக்குவல் டு ஒய் மைனஸ் 2 பை 5 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் வந்துருமா? இஜட் ப்ளஸ் 3 பை மைனஸ் 7. இட் இஸ் கால்ட் ஏ Cartesian form. It is called a dash ya Cartesian form. Are you okay? அடுத்து போலாமா? நம்பர் 2 பாருங்க. 6.25 the vector equation in parametric form a vector plus d into b vector அந்த ஃபார்ம்லயே இருக்கு. the straight line and vector equation non parametric form Cartesian equation. ஸோ நீங்கள் இதுக்கு முதல்ல என்ன செய்கிறீங்க அப்படின்னா முதல்ல நான் parametric forமையும் Cartesian forமையும் ரைட் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் 6.25 the given r vector is equal to 3i vector minus 2j vector plus 6k vector plus இங்கே நான் டீன்னு சொல்லலாம் எஸ்ன்னு சொல்லலாம், நோ ப்ராப்ளம். ஸோ டி இன்ட்டு 2i vector minus 3j vector plus 3k vector. நம்மளுக்கு ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்கிறேன்? டைரக்ஷன் ஆஃப் கொசைன்ஸ் அதை இருக்கட்டும், அதை ஃபஸ்ட்டு இருக்கட்டும். செகண்ட் நம்ம முடிச்சு வந்துடுவோமா? செகண்ட் என்ன கேட்டிருக்கேன் பாருங்கள். வெக்டார் ஈக்குவேஷன் இன் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். நான் பேராமெட்ரிக் ஃபார்ம்னா வேறு ஒன்று. இது அப்படியே முன்னாடி கொண்டு வந்துடுவோமா? அப்போ என்ன வந்துடும்? ஆர் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். நான் parametric form. Again repeat. R vector
மைனஸ் இந்த முன்னாடி கொடுத்துருவோம் மைனஸ் 3i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 6k வெக்டார் இன்ட்டு 2i வெக்டார் மைனஸ் j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 0. ஓகேவா? அடுத்து தேர்ட் என்ன கேட்டிருக்கேன்? கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம்னா வேறு ஒன்றும் கிடையாது, ஜஸ்ட்டு ஃபார்முலா படிச்சுக்கோங்க. பட் ஃபார்முலா எழுதுன்னு அவசியமே கிடையாது. டைரக்ட்லி ஆன்சர் எக்ஸு இதை சப்ராக்ட் பண்ணணும், இதை டிவைட் பண்ண போகிறீங்க. நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் எக்ஸ் ப்ளஸ் மைனஸ் மைனஸ் எக்ஸ் மைனஸ் 3 பை 2 ஒய் மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் 2 பை மைனஸ் 1 இஜெட் ப்ளஸ் 6 சாரி இஜெட் மைனஸ் 6 ஏன்னா ப்ளஸ் மைனஸ் மைனஸ் என்ன இஜெட் மைனஸ் 6 பை 3. இப்போ வருமா என்ன கேட்டிருக்கிறேன்? டைரக்ஷன் ஆஃப் கொசைன்ஸ். டைரக்ஷன் ஆஃப் கொசைன்ஸ்க்கு வேறு ஒன்றும் கிடையாது, பி வெக்டார் பை மாடுலஸ் பி வெக்டார். இப்போ பாருங்கள், இதில் பி வெக்டார் என்னது? இது ஏ வெக்டார் ப்ளஸ் பி வெக்டார் படிச்சிருக்கோம். அப்போ இதை பி வெக்டார் அப்படி எழுதுவோம் 2i வெக்டார் மைனஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். இதுக்கு மாடுலஸ் வந்துன்னா ரூட் ஆஃப் 2 ஸ்கொயர் 4 1 ஸ்கொயர் 1 3 ஸ்கொயர் 9 9 ப்ளஸ் 1 10 10 ப்ளஸ் 4 14. அப்போ இது எப்படி எழுதலாம் பாருங்க? 2 பை ரூட் 14 மைனஸ் 1 பை ரூட் 14 3 பை ரூட் 14. ஆர் யூ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? இது லாஸ்ட் இயர் கேட்ட சம். எதுலன்னா ஆஃப் வழியில் கேட்ட கொஸ்டின், த டைரக்ஷன் ஆஃப் கொசைன்ஸ். அடுத்து எக்ஸாம்பிள் 6.26 ஃபைண்ட் த வெக்டார் ஈக்குவேஷன் இன் பேராமெட்ரிக் ஃபார்ம் அண்ட் கார்ட்டீசியன் ஈக்குவேஷன் த லைன் பாசஸ் த்ரூ -4 2 -3 அண்ட் parallel to the line. அதே 10th ஸ்டாண்டர்டில் படிச்சிருக்கோம். பேரல் என்னது? ஒன்லி ரிமூவ் தி கான்ஸ்டன்ட் டேர்ம். ஸோ அதே மாதிரி இந்த பாயிண்ட்டுக்கு பேரல் எழுதணும்னா வேறு ஒன்றும் கிடையாது. இது எந்த ஃபார்மில் இருக்குது? இதுக்கு நேம் என்ன படிச்சுக்கோ? கார்ட்டீசியன் ஃபார்ம். இது எதாவது மாற்றிக்கிங்க, வெக்டார் ஃபார்மாக மாற்றிட்டீங்கன்னா உங்களுக்கு எளிமையாக இருக்கும். எக்ஸாம்பிள் 6.26 மைனஸ் எக்ஸ் மைனஸ் 2 பை 4 ஒய் ப்ளஸ் 3 பை மைனஸ் 2 2z மைனஸ் 6 பை 3. ஓகேங்களா? இப்போ இதில் எது ஏ வெக்டார் சொல்லலாம், அந்த பாயிண்ட் சொல்லலாம். இது ஏ x1 y1 z1 வரும், இங்கே ஏ பிசின்னு வரும். பட் கார்ட்டீசியன் ஃபார்முடைய ரூல் என்னது? எக்ஸ் மைனஸ் x1 பை b1 ஒய் மைனஸ் y1 பை b2 z மைனஸ் z1 பை b3. இங்கே பாருங்கள், இங்கே மைனஸ் எக்ஸ் இருக்குது, இங்கே ப்ளஸ் எக்ஸ் இருக்குது. ஃபார்முலா படிங்க என்ன வரும்? ப்ளஸ் எக்ஸ் தான் வரணும். அப்போ இந்த டேர்ம் ஃபுல்லாமே மல்டிபிள் பை மைனஸ். அப்போ என்ன வந்து பாருங்கள்? எக்ஸ் ப்ளஸ் 2 பை மைனஸ் 4 வருமா? அதே போல் இங்கே கரெக்ட் ஃபார்முலானே இருக்குது. ஒய் ப்ளஸ் 3 பை 2 ஒய் வந்து பாசிட்டிவ் தான் இருக்கும், y1 எப்படி வேணாலும் இருக்கலாம். அடுத்து z மைனஸ் z1 இங்கே 2 இருக்கா? ஸோ 2ஆல் நியூமரேட்டர் டினாமினேட்டர் டிவைட் பண்ணோம்னா z மைனஸ் 3 பை 3 பை 2. அது ஓகேவா? இப்போ இதுக்கு வெக்டார் ஃபார்ம் நம்பர் 1 என்னது? வெக்டார் ஃபார்ம் எழுதலாமா? வெக்டார் ஃபார்முடைய ரூல் ஆர் வெக்டார் = ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார். 1 பாயிண்ட் கொடுத்துட்டேன். இதுக்கு பேரலா அப்போ ஏ வெக்டார் என்ன சொல்லலாம்? ஏ வெக்டார் = -4i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் கொடுத்துருக்கானாப்பா? -4 ப்ளஸ் 2 -3. இப்போ ஏ வெக்டார் = -4i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார். இதுக்கு பேரலாக கண்டிப்பாக இந்த ரெண்டுமே சேமாக இருக்கணும். ஸோ த பி வெக்டார் = அது அப்படியே இருந்து -4i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3 பை 2k வெக்டார். அப்ளை வெக்டார் ஃபார்ம் இஸ் ஈக்குவல் டு ஆர் வெக்டார் -4i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 3k வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு -4i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 3 பை 2k வெக்டார். இது எதோடைய ஃபார்ம்? வெக்டார் ஃபார்ம். அடுத்து என்ன கேட்டிருக்கிறேன்? கார்ட்டீசியன் ஃபார்ம். இதை கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதலாமா? தென் கார்ட்டீசியன் ஃபார்ம்னா என்னது? எக்ஸு மைனஸ் x1 அப்போ அந்த மைனஸ் மைனஸ் என்ன வரும்? ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் 4 பை மைனஸ் 4. அடுத்து என்னது? ஒய் மைனஸ் 2 பை ஏன்னா ஒய் மைனஸ் ஒய்1 ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸ் ஒய் மைனஸ் 2 பை 2 இஸ் ஈக்குவல் டு இஜெட் மைனஸ் இந்த மைனஸ் ப்ளஸ் இஜெட் ப்ளஸ் 3 பை 3 பை 2. இட் இஸ் ஃபினிஷ் கார்ட்டீசியன் ஃபார்ம். நெக்ஸ்ட் exercise. Find the exercise 6.1 first sum. Find a non-parametric form and vector equation, Cartesian equation of the straight line passes through the point the position and the point உடைய கொடுத்துட்டேன் 4i வெக்டார் plus 3j வெக்டார் minus 7k வெக்டார் and parallel to the vector 2i வெக்டார் minus 6j வெக்டார் plus 7k வெக்டார். What is a vector? 4i வெக்டார் plus 3j வெக்டார் minus 7k வெக்டார். What is b வெக்டார்? 2i வெக்டார் minus 6j வெக்டார் plus 7k வெக்டார். நம்மளுக்கு என்ன எடுத்துக்கேன்? நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் ஆஃப் தி
வெக்டார் ஈக்குவேஷன் அண்டு கார்ட்டீசியன் ஈக்குவேஷன். நம்ம எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிருக்கோம். முதல்ல வெக்டார் ஃபார்மில் எழுதணும்னா வெக்டார் ஃபார்முக்கு என்ன ரூல் படிச்சிருக்கிறோம்? 1 பாயிண்ட்டுக்கு ஆர் வெக்டார் ஃபஸ்ட்டு சம் 6.4ல் முதல் கொஸ்டின் வெக்டார் ஃபார்ம் விஎஃப்னு எழுதிக்கிறோமா? வெக்டார் ஃபார்முக்கு ரூல் படிச்சிருக்கோம் ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் படித்தாப்பாப்பா. அப்போ இங்கே வாட் இஸ் ஏ வெக்டார்? ஏ வெக்டாருங்க அந்த பாயிண்ட்டை குறிக்குமா? இப்போ ஏ வெக்டார் என்ன இருக்கு பாருங்கப்பா, given a vector எழுதிருக்கு பாருங்க 4i vector plus 3j vector minus 4k vector. இப்போ ஆன்சர் வரும் 4i vector plus 3j vector minus 7k vector plus s into what is b vector? அந்த parallel vector தானே b vector. இப்போ b vector என்ன இருக்கு பாருங்க 2i vector minus 6j vector plus 7k vector. அடுத்து எழுதி போகிறோம் நான் பேராமெட்ரிக் ஃபார்ம். நம்பர் 2 என்ன படிக்க போகிறோம்? நான் parametric form. நான் parametric form என்னது? இது முன்னாடி விட்டது இது கிராஸ் ப்ராடக்ட் r vector minus 4i vector plus 3j vector minus 7k vector into 2i vector minus 6j vector plus 7k vector is equal to 0. அடுத்து நம்பர் 2 என்ன படிச்சிருக்கோம்? கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம்ல என்ன படிச்சிருக்கோம்? x மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் வந்துடும் மைனஸ் சரிப்பா எக்ஸ் மைனஸ் 4 பை 2 ஒய் மைனஸ் 3 பை மைனஸ் 6 இஜட் ப்ளஸ் 7 பை 7. ஆர் யூ ஓகே ஸ்டூடெண்ட்ஸ்? அதே ஃபார்மெட்டு find the parametric form of vector equation and Cartesian equation of the straight line passes through the point minus 2, 3, 4 and parallel to the straight line. இந்த லைனுக்கு பேரலாக ஒரு கார்ட்டீசியன் ஃபார்மும் நான் பேராமெட்ரிக் வெக்டார் ஃபார்மும் ரைட் பண்ண போகிறோம். அப்போ வாட் இஸ் ஏ வெக்டார் நீங்களே சொல்லுங்க. அப்போ 1 பாயிண்ட் தான் ஏ வெக்டார் அனுப்புமா? வாட் இஸ் ஏ வெக்டார்? ஏ வெக்டார் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2i வெக்டார் ப்ளஸ் 3j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார். It is called second sum. Minus 2i vector plus 3j vector plus 4k vector. What is b vector? b vector na இதிலிருந்து b vector சொல்லலாமா? இப்போ இது என்ன ஃபார்மில் இருக்குது? வெக்டர் இது கார்ட்டீசியன் ஃபார்மில் இருக்குது. இப்போ b vector இதில் கண்டுபிடிக்கணும். x minus 1 by minus 4 y plus 3 by 5 8 minus z by 6 x minus x1. அப்போ x minus x1 இருக்குது. ஓகே, அப்போ b vector எப்படி சொல்லலாம்னா minus 4i vector y minus y1 by b2 சரி. அப்போ இது கரெக்டு தான். 5j vector z minus z1 இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது? 8 minus z இருக்கிறனால மல்டிபிள் டிவைட் பை minus 1. அப்போ அது z minus 8 by minus 6 வந்துருமா? minus 6k vector. பிள்ளைலாமாப்பா நம்பர் 1 வெக்டார் ஃபார்ம் r vector is equal to a vector plus s into b vector. r vector is equal to a vector உடைய வேல்யூ minus 2i vector plus 3j vector plus 4k vector plus s into minus 4i vector plus 5j vector minus 6k vector. It is called it as vector form. அடுத்து என்ன கேட்டிருக்கேன் பாருங்க. அப்போ கார்ட்டீசியன் ஃபார்ம். கார்ட்டீசியன் ஃபார்ம் எழுதலாம்லப்பா x minus x1 அப்போ மைனஸ் மைனஸ் ப்ளஸ் x plus 2 by minus 4 y minus 3 by 5 z minus 4 by minus 6. Are you okay? This is a very very important sum. Last year நமக்கு கேட்ட sum example 6.27 மாடல்ல third sum. ஓகேங்களா? 2 points example 6.27. read the question. Please sit down. Par equation in parametric form and Cartesian equation of a straight line passes through the points minus 5, 7, minus 4 and 13, minus 5 to find the point where the straight line cross xy plane. வேற ஒன்றும் இல்லை, இங்கே எத்தனை பாயிண்ட் விட்டுருக்கேன் பாருங்க. there are 2 points. அப்போ நம்ம எடுக்க போகிற ஃபார்முலா 2 points ஃபார்முலா. நம்ம எடுக்க போகிற ஃபார்முலா 2 points. So let a vector is equal to minus 5i vector plus 7j vector minus 4k vector. b vector is equal to 13i vector minus 5j vector plus 2k vector. நம்பர் 1 என்ன எடுத்துக்கேன் பாருங்க. அப்போ find the vector equation in parametric form and the Cartesian equation of the straight line.
நம்பர் 1 கேட்டிருக்கிறது வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம் தானே. வெக்டார் ஃபார்ம் 2 பாயிண்ட்ஸ்க்கு என்ன படிச்சு பாருங்கப்பா. ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஏ வெக்டார் பிளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஆர் வெக்டாரா சார் அப்படி இருந்தப்பா. என்ன இருக்கு பாருங்க. -5 ஒய் வெக்டார் பிளஸ் 7 ஜே வெக்டார் மைனஸ் 4 கே வெக்டார் பிளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார்ல இருந்து மைனஸ் ஏ வெக்டார். அப்போ பி வெக்டார்ல இருந்து ஏ மைனஸ் பண்ண போகிறோம். 13 மைனஸ் ஆஃப் மைனஸ் ப்ளஸ். அப்போ 18 ஐ வெக்டார் minus 5 j வெக்டார் minus 7 minus 12 j வெக்டார் 2 plus 4 6 k வெக்டார். ஓகேவா. இதுதான் வெக்டார் ஃபார்ம். நம்பர் 2 என்ன கேட்டிருக்கேன். கார்ட்டீசியன் ஃபார்ம். 2 பாயிண்ட் என்ன எடுத்துக்கோங்க. x minus x1 by x2 minus x1 போட்டுருக்கோமா. வெக்டார் ஃபார்ம் எடுத்தோம்னா 2 பாயிண்ட்ஸ் ஈஸியாக எழுதலாம். x minus of minus 5 plus 5 by 18. இது எங்கே போனால் ரூல். நியூமரேட்டர் பை டினாமினேட்டர் is equal to y minus 7 by minus 12 z plus 4 by 6. Are you okay? இப்போ இதை வச்சு தான் கீழே ஒரு கேள்வி கேட்டிருக்கேன் பாருங்க. ஃபைண்ட் த பாயிண்ட் வேர் த ஸ்ட்ரெயிட் லைன் கிராஸ் XY பிளேன் அப்படின்னு என்ன சார். இந்த லைனில் XY பிளேன் மீட் பண்ணுற போது அதனுடைய பாயிண்ட் என்னவா இருக்கும். சின்ஸ் மீட் XY பிளேன் XY பிளேன் எக்ஸு கொடுத்துருக்குறேன் ஒய் கொடுத்துருக்குறேன். எது மிஸ் ஆகிருக்குன்னு சொல்லுங்கப்பா. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். எக்ஸு ஒய் கொடுத்துருந்தான்னா நம்ம போட்டு இசட் இஸ் ஈக்குவல் டு 0ன்னு அப்ளை பண்ணணும். எது மிஸ் ஆகிருக்கோ அதை எடுத்துக்கிறோம் சார். இப்போ எனக்கு எக்ஸ் இசட் பிளான் கொடுத்துருக்கா சார். இப்போ எக்ஸ் இஜட் பிளேன் கொடுத்துருக்கான்னா வேற ஒன்றும் கிடையாது. எக்ஸ் இருக்குது இஜட் இருக்குது. எது மிஸ் ஆகிருக்கு. ஒய் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இங்கே இஜட் வரதுல சார் 0 போடுறேன். எக்ஸ் ப்ளஸ் 5 by 18 y minus 7 by minus 12. இந்த இடம் 0 வந்துருமா. 0 plus 4 by 6 னா 4 by 6 ரெடியூஸ் பண்ணா 2 by 3. ஈக்குவேட்டிங் ஃபர்ஸ்ட் குவாட்ரண்ட் எக்ஸை கம்பேர் பண்ணுறோம். x plus 5 by 18 is equal to 2 by 3. 1 3 is 3, 6 3s are 18. Where x plus 5 is equal to 12. Here x is equal to 7. நம்ம கிராஸ் மல்டிப்ளிகேஷன் மெத்தட் செய்யுமா அதே ரூல். அடுத்து கம்பேரிங் y and constant terms. y minus 7 by minus 12 is equal to 2 by 3. 1 3 is 3, 4 3s are 12. y minus 7 is equal to minus 8. Here y is equal to minus 1. Are you okay? வெளியிலாமா. The points are 7 minus 1 0. ஏன் 0 போட்டிருக்கிறோம். இது ஒரு XY பிளேன். இதே லாஸ்ட் இயர் கேட்ட ஒரு 3 மார்க் கொஸ்டின். எளிமையான கொஸ்டின். அதே போல கேட்டிருக்கேன் பாருங்க. Find the points where the straight line passes through 6, 7, 4 and 8, 4, 9. கட்டு த டேஷ் கொடுத்துருக்கேன். XZ பிளான் கட் பண்ணால் பாயிண்ட் என்னவா இருக்கும். YZ பிளான் கட் பண்ணால் வாட் பாயிண்டாக இருக்கும். இப்போ முதல்ல இதை 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முக்கு மாற்றிக்கலாமா. கார்ட்டீசியன் ஃபார்மை மாற்றிக்கலாமா. வாட் இஸ் x1. x1 கார்ட்டீசியன் ஃபார்முக்கு என்ன ஃபார்முலா பிடிச்சிருக்கிறோம். x minus x1 by x2 minus x1. எக்ஸாம்பிள் எக்ஸசைஸில் 3rd கொஸ்டின் லாஸ்ட் இயர் கேட்ட கொஸ்டின். ஓகேங்களா. y minus y1 by y2 minus y1 z minus z1 by z2 minus z1. Here x1 is equal to 6, y1 is equal to 7, z1 is equal to 4. ஓகேவா. அடுத்து x2 is equal to 8, y2 is equal to 4, z2 is equal to 9. x minus x1 x minus 6 by கடாப்பா x minus 6 by x2 minus 8 plus 6 போச்சுன்னா 2 is equal to y minus 7 by 4 minus 3 minus 3 சரிதானே. 4 minus 7 minus 3 z minus 4 by 9 minus 5 9 minus 4 5. இப்போ முதல் கான்செப்ட் இருக்குமா. since the cut YXZ plane. XZ plane means put y is equal to 0. Y terms are substitute பண்ணுறேன். இப்போ என்னது x minus 6 by 2 is equal to 0 வந்துருமா. அப்போ என்ன வரும். minus 7 by minus வரும். 7 by 3 is equal to z minus 4 by 5. Comparing 1 and 2. x minus 6 by 2 is equal to 7 by 3. Where x minus 6 equal to the cross பண்ணா 14 by 3 வரும். கரெக்டாப்பா. where x equal to 14 by 3 plus 6. Throughout LCM எடுத்தோம்னா 3 6 3s are 18. 18 ஓட 14 ஆட் பண்ணா 32. ஸோ அப்போ x ஓட வேல்யூ என்னது 32 by 3 கிடைச்சிருக்குங்களா.
அடுத்தபடியா அதே போல் இப்போ எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிச்சோம். அடுத்த வேல்யூ போனால் இசட். அப்போ என்ன தரும் கம்பேரிங் 2 and 3 7/3 இசட் மைனஸ் 4/5. ஓகேங்களா? இதை கிராஸ் பண்ணால் 7/5 35 கிடைக்குமா? 35/3 இசட் மைனஸ் 4. இந்த மைனஸ் 4 ப்ளஸ் 4 ஆகுமா? ஸோ 35/3 + 4 இஸ் ஈக்குவல் டு இசட். இசட் இஸ் ஈக்குவல் டு எல்சிஎம் எடுத்தா 3 3 4 ஆர் 12. 35 + 12 என்ன வரும்? 47/3. ஆர் யூ ஓகே? ஸோ லாஸ்ட் இல்லாமா? ஹென்ஸ் அது எக்ஸ் இசட் பிளேனாக இருந்தால் ஹென்ஸ் த பாயிண்ட்ஸ் ஆர் 32/3 ஒய் பிளேன் 0 எடுத்துருக்கோமா அண்டு 47/3. ப்ளீஸ் ட்ரை ஒய் இசட் பிளேன். What is mean by YZ plane? Put x is equal to 0. இப்போ சார் 0 அப்ளை பண்ணுறேன். அப்போ இங்கே 0 வந்துருமா? -6/2 என்ன வந்துடும்? -3 is equal to y minus 7/-3 z minus 4/5. Are you correct? Comparing 1 and 2, -3 is equal to y minus 7/-3 minus into minus plus 3 3s are 9 is equal to y minus 7, y is equal to 16. Are you okay? அடுத்து -3 is equal to z minus 4/5 3 5s are 15 minus 15 is equal to z minus 4 minus 4 இங்கும்போது plus 4 அப்போ z is equal to -11. Are you correct? So the points are what? Yeah, 0 16 and -11. Okay, இது எல்லாமே சம்மு. இது நம்ம பார்க்க போகிறது எல்லாமே என்னது? ஆங்கிள் பிட்வீன். ரொம்ப இம்பார்ட்டன்ட். லாஸ்ட் இயர் இதில் கேட்கல, சரிங்களா? பழைய டெக்ஸ்ட் புக்கில் இந்த டைப்லேருந்து ஒரு கொஸ்டின் கேட்டுகிட்டே இருப்பான். ஸோ இப்போ நல்லா படிச்சுக்கணும். ஆங்கிள் பிட்வீன் 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ். அது வெக்டார் ஃபார்மாக இருக்கா கார்ட்டீசியன் ஃபார்மாக இருக்கான்னு நம்ம செக் பண்ணணும். வெக்டார் ஃபார்ம் என்ன இருக்குன்னா ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார். வெக்டார் ஃபார்மாக இருந்தால் எப்படி இருக்கணும்? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார். இது ஃபஸ்ட் லைனு. செகண்ட் லைன் என்ன பிறக்கும்? சி வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு டி வெக்டார். அப்போ ஆங்கிள் பிட்வீன் 2 லைனா காஸ் தீட்டா ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை மாடுலஸ் பி வெக்டார் மாடுலஸ் டி வெக்டார். முதல் 2 பாயிண்டையும் பார்க்கக்கூடாது. அந்த எஸ்டி கான்ஸ்டன்ட் என்ன வழி இருக்கோ அதுதான் ஃபஸ்ட் லைனில் பி வெக்டார், செகண்ட் லைனில் அதை டி வெக்டார்னு டினோட் பண்ணுறோம். இதே இது கார்ட்டீசியன் ஃபார்மில் ரைட் பண்ணோம்னா டோன்ட் நியூமரேட்டர், ஒன்லி சி த டினாமினேட்டர் b1 b2 b3. ஆனால் நியூமரேட்டர் இந்த ஃபார்மில் இருக்கணும். x minus x1 y minus y1 z minus z1. அது டைரக்ஷன் மாறி இருந்துச்சுன்னா வி டேக் புட்டு மைனஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ x1 minus x இருந்தால் ஃபார் எக்ஸாம்பிள் x minus 2 இருக்கலாம். 2 minus x இருந்தால் இட் இஸ் நாட் அ ஃபார்ம். அப்போ அதை மாற்றணும். நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிபிள் பை -2. அப்போ இதில் பேரல்னு சொன்னால் காஸ் தீட்டாவுடைய வேல்யூ 0ன்னு கிடைக்கணும். சரிங்களா? அதில் 2 ஃபார்ம் படிச்சிருக்கோம். கார்ட்டீசியன் ஃபார்ம் இருந்தால் b1/d1 is equal to b2/d2 b3/d3 மூணோடைய கோஆர்டினேட்ஸுமே ஈக்குவல் இருந்தால் பேரலல். அது இது வெக்டார் ஃபார்ம் எடுத்தோம்னா பி வெக்டார் ஈக்குவல் டு லாம்டா டி வெக்டார். லாம்டாவில் ஒரு டேமை காமனாக எடுத்தீங்கன்னா ரெண்டுமே சேமாக இருக்கும். அல்லது டி வெக்டார் ஈக்குவல் டு பி வெக்டார் இன்ட்டு லாம்டா இன்ட்டு பி வெக்டார் சொல்லலாம். ஏதாவது ஒரு டேமை காமிட்டோம்னா சேமாக இருந்துச்சுன்னா அது பேரலல். பெர்பெண்டிகுலர்னா ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது 0 வந்திருக்கும். காஸ் தீட்டா ஈக்குவல் டு 90 டிகிரின்னு வந்தாலே அப்போ 0 இருந்தால் 90 டிகிரி. ஸோ த 2 ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஆர் பர்பண்டிகுலர். ஓகேங்களா? இப்போ சம்போலாமா? எக்ஸாம்பிள் 6.30. நோ ப்ராப்ளம். 6.30 பாருங்கள். ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த ஸ்ட்ரெயிட் லைன். இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு, இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைனு. ஸ்டேட் வெதர் தி பேரலா பெர்பெண்டிகுலரா. முதல்ல இது ஒரு ஸ்ட்ரெயிட் லைன். இது என்ன ஃபார்ம்னு எல்லாருக்கும் தெரியணும். இது என்ன ஃபார்ம்னு சொல்லுங்க அப்போ. இது வெக்டார் ஃபார்மா கார்ட்டீசியன் ஃபார்மான்னு பார்த்தோம்னா வெக்டார் ஃபார்ம்னா வெக்டார் ஃபார்ம் மட்டும் போட்டிருப்பேன். இது கார்ட்டீசியன் ஃபார்ம் தான். இப்போ முதல் லைன் எப்படி எழுதலாம்? சொல்யூஷன் கிவன் எழுதலாமா? சொல்யூஷன் கிவன் எக்ஸாம்பிள் 6.30 x minus 4/2 is equal to y/1 is equal to z plus 1/-2. செகண்ட் லைன் என்ன வரும்? and x minus 1/4 is equal to y plus 1/-4 is equal to z minus 2/2. Are you correct? இப்போ இதோட b வெக்டார் d வெக்டார் இது வெக்டார் ஃபார்மா கார்ட்டீசியன் ஃபார்மா? கார்ட்டீசியன் ஃபார்ம். ஆங்கிள் பிட்வீன் 2 ஃபார்முக்கு என்ன படிச்சிருக்கோம்? காஸ் தீட்டா equal to மாடுலஸ் b வெக்டார் டாட் d வெக்டார் பை மாடுலஸ் b வெக்டார் மாடுலஸ் d வெக்டார்.
கார்ட்டீசியன் ஃபார்மில் இந்த ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணியிருப்போம் பாருங்க. அப்போ இதே பி வெக்டார். வாட் இஸ் பி வெக்டார்? 2i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். வாட் இஸ் டி வெக்டார்? 4i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். அப்படி ப்ராடக்ட்னுமா? அப்போ 2 4s டாட் ப்ராடக்ட் தானே 8 மைனஸ் 4 ப்ளஸ் 4 டிவைடட் பை பி வெக்டாருடைய மாடலஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 1 ஸ்கொயர் பண்ணால் 1 4 ஸ்கொயர் 2 ஸ்கொயர் பண்ணால் 4 இன்ட்டு ரூட் ஆஃப் 4 ஸ்கொயர் பண்ணால் 16 4 ஸ்கொயர் பண்ணால் 16 4 8. இது ஒரு 8 இந்த ப்ளஸ் 4 மைனஸ் 4 கேன்சலேஷன் ஆயிருமா? சாரி 1 மினிட். minus 2 into that divided 2 4s are 8 1 into minus 4 minus 2 into 2 minus 4 8 minus 8 automatic என்ன வந்துரும் 0. cos theta is equal to 0 னு வந்ததால இது என்ன சொல்லலாம்? the two lines are theta ஹல்ல cos theta எங்க 0 வரும்? 90 degree. அப்ப the lines are perpendicular. the lines are என்ன சொல்லலாம்? perpendicular. ஏன்னா எதானே கேட்டிருக்கேன் state whether they are parallel perpendicular ஆன்னு கேட்டிருக்கிறேன். பெர்பெண்டிகுலருக்கு இன்னொரு ஷார்ட்கட் ஃபார்முலா படிச்சிருக்கோம். என்ன படிச்சிருக்கிறோம்? பேரலா அப்படின்னு சொல்ல போனோம்னா பேரலுக்கு என்ன கண்டிஷன் படிச்சிருக்கோம்? b1 வெக்டார் = லாம்டா d வெக்டார். இப்போ பார்ப்போம் b1 வெக்டார் என்ன சொல்லலாம்? 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் சொல்லலாமாப்பா? d வெக்டார்னா லாம்டாங்கிறது ஒரு கான்ஸ்டன்ட் இருக்கட்டும். 4i வெக்டார் மைனஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். இதில் ஒரு எதை காமன் எடுக்கலாம்? 2 காமன் எடுக்கலாமா? ஸோ அப்போ என்ன 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார் is equal to 2 காமன் எடுத்துச்சுன்னா பேலன்ஸ் 2i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். இதுவும் சேமான்னு பாருங்கப்பா கிடையாது. அப்போ இதை சொல்ல முடியாது. என்னன்னு சொல்ல முடியாது? பேரலல் அப்படின்னு சொல்ல முடியாது. அப்போ அடுத்து பெர்பெண்டிகுலருக்கு என்ன சார் கண்டிஷன்? பெர்பெண்டிகுலருடைய கண்டிஷன் படிச்சிருக்கோமா? b1 d1 ப்ளஸ் b2 d2 ப்ளஸ் b3 d3 b1 d1 ப்ளஸ் b2 d2 ப்ளஸ் b3 d3 இந்த ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணால் போதும். 2 இன்ட்டு இதானே b1 d1 b1 is equal to 2 into 4 கரெக்டா? அடுத்து 1 into minus 4 அடுத்து minus 2 into 2 சரிதானையா? அப்போ பாருங்க 2 4s are 8 minus 4 is equal to அது 0. அப்போ equal to 0னால இது என்ன சொல்லலாம்னா the two lines are perpendicular. the two lines என்ன சொல்லலாம்? perpendicular. are you okay? இது ஒரு மெத்தட். அடுத்து நெக்ஸ்ட்டு இது போகலாமா? ஸோ தட் த லைன்ஸ் எக்ஸ் மைனஸ் 1/4 அண்டு 2 மைனஸ் ஒய் பை 6 அண்டு இஜெட் மைனஸ் 4/12 அண்டு எக்ஸ் மைனஸ் 3 5 மைனஸ் இஜெட் பை 6 ஆர் பேரல். ஆரில் என்ன சொல்லியிருக்கேன்? பேரலாக இருந்தால் என்ன? பேரலுக்கு என்ன படிச்சிருக்கிறோம்? காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 0. இது வெக்டார் ஃபார்மா பேராமெட்ரிக் கார்ட்டீசியன் ஃபார்மா? கார்ட்டீசியன் ஃபார்மில் இன்னொரு ஷார்ட்கட் மெத்தட் படிச்சிருக்கோமே. கார்ட்டீசியன் ஃபார்மாக இருந்தால் பேரலாக இருந்தால் என்ன படிச்சிருக்கோம்? b1 d1 is equal to b2 d2 b3 d3 மூணுமே சேமாக இருந்தால் பேரலல்னு சொல்லலாம். அந்த மெத்தட்லேயே போடலாம் பாருங்கள். த டூ லைன்ஸ் பேரலான்னு கேட்டிருக்கிறேன். இப்போ ஃபஸ்ட்டு என்ன இருக்கு பாருங்கள்? சொல்யூஷன். எக்ஸாம்பிள் 6.32 x minus 1/4 ஓகே x minus 1/4 is equal to 2 minus y by 6 z minus 4/12. அடுத்து இங்கே எப்படி இருக்கணும்? இது ஃபஸ்ட் லைன். செகண்ட் லைன் x minus 3/-2 y minus 3/3 5 minus z by 6. இங்கே ரூல் பாருங்கயா, இது x minus 1/4 சொல்லலாமா? பட் ஆனால் இங்கே எப்படி இருக்கணும்? y minus. ஆனால் இங்கே என்ன ஃபார்மில் இருக்குது? 2 minus y. இட் இஸ் நாட் அ ஃபார்ம். அதனால் என்ன பண்ணிட்டா மல்டிபிள் டிவைடட் பை -1. அப்போ நான் தரும் ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஆமாம் +2 -2 -6 z minus 4/12. இட் இஸ் ஃபஸ்ட் லைன். செகண்ட் வருமா? x minus 3/-2 y minus 3/3 is equal to numerator and denominator multiplied by minus. அப்போ நான் தரும் z minus 5/-6. ரெண்டு லைன் பேரல் கேட்டிருக்கேன். வெக்டார் ஃபார்ம் வச்சுக்கோங்க. b1/d1 is equal to b2/d2 is equal to b3/d3 4/-2 -6/3 12/-6 எல்லாத்தையும் ரெடியூஸ் பண்ணி பாருங்க. 1 2 is 2 2 2s are 4 -2 6 3 2 3s are 6 -2 1 6 is 2 6 are 2 -2 எல்லாமே ஈக்குவலாக இருக்கா நாட் ஈக்குவலாக இருக்கா? ஈக்குவல். அப்போ இது என்ன சொல்லலாம்? The given lines are parallel. Given lines are parallel. Are you okay? அல்லது நீங்கள் இந்த காஸ் தீட்டா ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணி கூட கண்டுபிடிச்சிக்கலாம். காஸ் தீட்டாவுக்கு என்ன ஃபார்முலா பிடிச்சிருக்கோம்? மெத்தட் 2
cos theta is equal to b vector dot d vector by modulus b vector modulus d vector. படிச்சோமாப்பா cos theta. இப்போ b vector and d vector டாட் ப்ராடக்ட் பண்ண போறேன். What is b vector? 4i vector minus 6j vector plus 12k vector. What is d vector? Minus 2i vector plus 3j vector minus 6k vector. 4 2s are 8 minus 8 minus 18. அடுத்து வரும் 12 6 are minus 72 modulus of ஏன் modulus போடுறோம் நெகட்டிவ் வரக்கூடாது. It is root of modulus b vector 4 16 6 6 are 36 144 into root of 2 square 4 3 square 9 6 6 are 36 26 plus 72 98. So cos theta is equal to 98 by 144 plus 60 150 160 196 root of 196 into root of 49 98 by 196 எப்படி இதெல்லாம் 40 into 7 1 7 is 7 1 7 is 7 remaining 2 4 14 cancel. Cos theta is equal to 1 theta is equal to 0 degree கிடைக்கிறனால இதை என்ன சொல்லலாம், the two lines are parallel. Two lines are parallel. இப்படியும் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? அடுத்த நெக்ஸ்ட் சம் போகலாமா? Example 6.31. So that the straight line passes through the points A675 and B8 is perpendicular to the straight line, passes through the point C 10 2 minus 5 and D8 3 minus 4. இதுக்கு பர்பண்டிகுலரா அப்படின்னு சொல்லியிருக்கிறேன். நம்ம 10th ஸ்டாண்டர்டில் படித்த மாதிரி இருக்குது. 2 லைன் கொடுத்துருக்கேன்னா மேலே ஒரு லைன் கொடுத்துருப்பேன், அடுத்து இன்னொரு லைன் கொடுத்துருப்பேன். 10th ஸ்டாண்டர்டில் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா? 2 லைன் பெர்பண்டிகுலர் வச்சுருப்போம். M1 into M2 is equal to -1. சார் இங்கே மேலே 2 பாயிண்ட் கொடுத்துருக்கேன், கீழே 2 பாயிண்ட். இந்த ரெண்டையும் கார்ட்டீசியன் ஃபார்மாக மாற்றிக்கோங்க அல்லது வெக்டார் ஃபார்மாக மாற்றிக்கோங்க. ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது ஈக்குவல் டு 0 வந்துச்சுன்னா பெர்பண்டிகுலர். ரெண்டுலையும் காமனாக எடுத்தோம்னா ரெண்டுமே சேமாக இருந்தால் பேரலல். ஸோ இது முதல்ல எதை மாற்றுவோம்? வெக்டார் ஃபார்மாக மாற்றுவோமா கார்ட்டீசியன் ஃபார்மாக மாற்றுவோமா? வெக்டார் ஃபார்மா கார்ட்டீசியன் ஃபார்ம்னா நான் ரெண்டையுமே சொல்லித்தரேன். நீங்கள் முதல்ல கார்ட்டீசியன் ஃபார்மில் பண்ணியிருக்கிறேன் சரிங்களா? ஃபஸ்ட்டு கார்ட்டீசியன் ஃபார்முடைய ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஈக்குவேஷன் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன் படிச்சிருக்கோமா? இன் கார்ட்டீசியன் ஃபார்மில் என்ன படிச்சிருக்கோம் அப்படின்னா எக்ஸாம்பிள் 6.31 x minus x1 by x2 minus x1 is equal to y minus y1 by y2 minus y1 is equal to z minus z1 by z2 minus z1. Here 2.675 1 8 10 6 ஒரு பாயிண்ட். முதல் பாயிண்ட் எப்படிலாம் x minus 6 by x2 minus x 8ல 6 போச்சுன்னா என்ன வந்துடும் 2 கரெக்டானப்பா? அடுத்து y minus 7 by 10ல 7 போச்சுன்னா வந்துடும் 3 z minus 5 by 6ல 5 போச்சுன்னா வந்துடும் 1. இது ஃபர்ஸ்ட் லைன். அது ஓகே? செகண்ட் இது எதுக்குரிய பாயிண்ட்? ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி. அடுத்து அதே போல் சிடி கண்டுபிடிக்கலாமா? சி என்ன பாருங்க 10 to 5. அடுத்து 8 3 4. அப்போ எப்படி இதெல்லாம் எக்ஸ் மைனஸ் 10 by 10ல் x2 minus x 8ல் 10 போச்சுன்னா -2. அடுத்து y minus 2 divided by y2 minus y1 3ல் 2 போச்சுன்னா 1. z minus plus 5 minus of minus plus 5 by -4 plus 5 1. Are you correct? இங்கே என்ன கேட்டிருக்கேன்? ஸ்டேட் பர்பண்டிகுலருக்கு வெக்டார் ஃபார்ம் கார்ட்டீசியன் ஃபார்மில் என்ன படிச்சிருக்கோம்? பர்பண்டிகுலர் கண்டிஷன் வேறு ஒன்றும் கிடையாது. என்ன படிச்சிருக்கிறோம்? P1 D1 plus B2 D2 plus B3 D3 is equal to 0 வந்தால் the two lines are perpendicular. இப்போ பார்ப்போம் B1 D1 2 into -2 plus 3 into 1 plus 1 into 1 2 2s are என்ன வந்துடும்? -4 plus 3 plus 1 ஆட்டோமேட்டிக் என்ன வந்துருச்சு? 0. Therefore the given lines are perpendicular. Are you okay? அவ்வளோதான். இந்த 4 பாயிண்ட்டையும் முதல் 2 பாயிண்ட்டுக்கு ஒரு வெக்டார் ஃபார்மு, அடுத்த 2க்கும் ஒரு வெக்டார் ஃபார்மு. நான் கார்ட்டீசியன் ஃபார்மில் பண்ணியிருக்கேன். நீங்கள் வெக்டார் ஃபார்மில் ட்ரை பண்ணாலும் ஓகே தான். ஓகேங்களா? சரி சார், இது வெக்டார் ஃபார்மில் எப்படி சார் பண்ணுறது? மெத்தட் 2 செய்யுமா?
இந்த பாயிண்ட் மட்டும் சொல்லுங்க. வெக்டார் ஃபார்முக்கு என்ன படிச்சிருக்கோம்? 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா r வெக்டார் a வெக்டார் plus s into b வெக்டார் minus a வெக்டார். இப்போ ஃபர்ஸ்ட்ல n ஈக்குவேஷன் ஆஃப் ab இன் வெக்டார் ஃபார்ம் r வெக்டார் a வெக்டார் எப்படி இதெல்லாம் 6 i வெக்டார் plus 7 j வெக்டார் plus 5 k வெக்டார் plus s into b ல இருந்து a கிளிக்கிறோம். 10 ல 6 போச்சுன்னா அப்ப சொல்லலாம் 4 i வெக்டார் சொல்லலாமா? சாரி 8 ல 6 போச்சுன்னா 2 i வெக்டார், 10 ல 7 போச்சுன்னா plus 3 j வெக்டார், 6 ல 5 போச்சுன்னா plus k வெக்டார். ஆர் யூ ஓகே? அடுத்து ஈக்குவேஷன் ஆஃப் cd அதோட வெக்டார் ஃபார்ம் r வெக்டார் அப்படியே ஏ பாயிண்ட் எழுதலாமா? 10 i வெக்டார் plus 2 j வெக்டார் minus 5 k வெக்டார் plus t into இதுல இருந்து இதை செப்பரேட் பண்ணா 8 ல 10 போச்சுன்னா வந்துரும் minus 2 i வெக்டார், 3 ல 2 போச்சுன்னா வந்துரும் plus 1 j வெக்டார் minus 4 plus 5 வந்துரும் plus k வெக்டார். இது ரெண்டுமே என்னது? பெர்பெண்டிகுலர் சொல்லியிருக்கேனா? பெர்பெண்டிகுலருக்கு என்ன படிச்சிருக்கோம் கண்டிஷன்? வெக்டார் ஃபார்முலா b1 வெக்டார் plus b2 plus b2 d2 plus b3 d3 is equal to 0. இந்த ரெண்டையும் டாட் ப்ராடக்ட் போறீங்க. 2 into minus 2 minus 4 1 into 3 3 1 into 1 1 is equal to 0. வரல என்ன சொல்லலாம்? The given lines are perpendicular. The given lines என்ன சொல்லலாம்? Perpendicular. Are you okay? அடுத்து போலாமா? இது ரைட். எக்ஸாம்பிள் 6.29 between the lines. மேலே ஒரு லைன் கொடுத்துருக்குறேன், கீழே 2 பாயிண்ட் கொடுத்துருக்குறேன். இதை லைனில் கொடுத்தேன், இது 2 பாயிண்டில் கொடுத்துருக்கேன். இந்த பாயிண்ட் நம்ம வெக்டார் ஃபார்மை மாற்ற முடியுமா? முடியாதா? முடியும். அப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்? ரெண்டுமே பாயிண்டாக இருக்கனால பை யூஸிங் 2 பாயிண்ட்ஸ் ஃபார்முலா. இது வெக்டார் ஃபார்ம் இருக்கல, ப்ளீஸ் கன்வெர்ட் த 2 பாயிண்ட் வெக்டார் ஃபார்ம். ஓகே சார், இது கார்ட்டீசியன் ஃபார்ம் தான், கன்வெர்ட் டு கார்ட்டீசியன் ஃபார்ம். ஓகே, ஃபர்ஸ்ட் கிவன் லைன்ஸ். எக்ஸாம்பிள் 6.29 r vector is equal to i vector plus 2 j vector plus 4 k vector. அடுத்து plus t into 2 i vector plus 2 j vector plus k vector. கீழே 2 பாயிண்ட் இருக்கு பார்த்தீங்களா? 1.2 பாயிண்ட்ஸ். அப்போ அதை எப்படி எல்லாம் வெக்டார் ஃபார்முல a vector plus s into b vector minus a vector. r vector is equal to 5 i vector plus j vector plus 4 k vector plus s into b ல இருந்து a கிடைக்க போறோம். 9 ல 5 போச்சுன்னா 4 i வெக்டார், 2 ல 1 போச்சுன்னா j வெக்டார், 12 ல 4 போச்சுன்னா வந்து 8 k வெக்டார். இப்போ நம்ம கேள்வி என்ன இருக்கு? ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள். ஆங்கிள் பிட்வீன் 2 லைன்ஸ் cos theta is equal to modulus b vector dot d vector by modulus b vector modulus d vector. Are you okay? cos theta is equal to b vector dot d vector சொல்லலாமா? என்ன பாரு? modulus b vector dot d vector. இதானே b, இதான் d. ஏயும் பார்க்கக்கூடாது, பியும் படிக்கிறது. அப்போ b வெக்டார், வாட் இஸ் b வெக்டார்? 2 i வெக்டார் plus 2 j வெக்டார் plus k வெக்டார். வாட் இஸ் d வெக்டார்? 4 i வெக்டார் plus j வெக்டார் plus 8 k வெக்டார். b வெக்டார் டாட் d வெக்டார் 2 4s are 8 1 2 is to 8 by root of modulus b வெக்டார் 2 2s are 4 2 2s are 4 1 4 plus 4 plus 1 into root of modulus d vector 16 plus 1 plus 64. Okay, 8 plus 2 10 18 வருமா? cos theta is equal to 18. 4 plus 4 8 8 ஓட 1 ஆட் பண்ணா 9 9 க்கு ரூட் 1 சொன்னா 3 65 80 81 81 ஓட ரூட் 9 கரெக்ட்டா? 1 9 is 9 2 9s are 18 where cos theta is equal to 2 by 3 theta is equal to cos inverse of 2 by 3. ஏன்னா காசில் எங்கேயுமே 2/3 வராது. அவன் கேட்டிருக்கிறது அக்யூட் ஆங்கிள் தான் கேட்டிருக்கேன். இப்போ நம்ம தீட்டான்னு எழுதணும். ஓகேங்களா? அடுத்து சம்பளமா ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் த ஃபாலோயிங் லைன்ஸ். இங்கே ரெண்டுமே வெக்டார் ஃபார்மில் கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அப்போ அழகாக கண்டுபிடிச்சலாம். கிவன் வெக்டார்ஸ் 5th ரோமன் லெட்டர் ஃபஸ்ட்டு சம். இந்த ரோமன் லெட்டர் கொஞ்சம் முக்கியமாக எல்லோரும் நல்லா பாருங்கள். 5 6 7 8 9 இது எல்லாமே இம்பார்ட்டன்ட் எக்ஸசைஸ். 5 6 7 8 9 இதை கொஞ்சம் வித்தவுட் சாய்ஸ் இல்லாமல் எல்லோரும் நல்லா பார்த்துக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட் டாபிக். 5th சம் பாருங்க. ஃபைண்ட் த அக்யூட் ஆங்கிள் பிட்வீன் ஃபாலோயிங் லைன்ஸ். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4 i வெக்டார் மைனஸ் j வெக்டார் ப்ளஸ் t இன்ட்டு 2 j வெக்டார் மைனஸ் 2 k வெக்டார். இதை ஃபஸ்ட் லைன் சொல்லலாமா? இது லைன் 1.
செகண்ட் லைன் என்ன பண்ணுறீங்க பாருங்கள், ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு ஐ வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 4k வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு மைனஸ் ஐ வெக்டார் minus 2j vector plus 2k vector. It is called equation number 2. உங்களுக்கு என்ன இருக்கு, find the acute angle between the following line. Angle between ரெண்டுமே லைன் இருந்தா என்ன ஃபார்முலா சொல்லுவாங்க, cos theta is equal to modulus b vector dot d vector by modulus b vector modulus d vector. What is b vector? I vector plus 2j vector minus 2k vector. What is d vector? Minus I vector minus 2j vector plus 2k vector. இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாருங்களேன், இது ஆங்கிலே கண்டுபிடிக்காம டக்குன்னு போட்டு போயிடலாம் பாருங்க. பியும் டி சேமா இருக்கா, என்ன இங்கே ப்ளஸ் இடத்துல மைனஸ் வந்துருக்கு. அப்போ இது எப்படி சொல்ல பாருங்க, பி வெக்டார் இஸ் ஈக்குவல் டு லாம்டா டி வெக்டார். பி வெக்டார் அப்படி எழுதலாம், ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். லாம்டானா இதில் ஏதாவது ஒரு டேர்மை காமன் எடுக்கணும், மைனஸ் 1 காமன் எடுத்து பாருங்க, அதே டேர்ம் கிடைக்கும் பாருங்க, ஐ வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் மைனஸ் 2k வெக்டார். ரெண்டு ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அதை என்ன சொல்லுவான், பேரலல். பேரலல்னா தீட்டாவோட வெளியில் வந்துடும் 0, தேவையே கிடையாது இந்த கண்டுபிடிக்கணும். பட் இவ்வளோ சிம்பிளாகவும் போடலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. பட் நம்ம இந்த ரூல் படி போனோம்னா cos theta is equal to b vector dot d vector 1 into minus 1 minus 1 minus 4 minus 4 by root of 1 plus 4 plus 4. அதே போல் 1 plus 4 plus 4 cos theta is equal to minus 9 plus 9 by 3 வருமா, நீ 3 வரும், 9 9 9 cancel. Cos theta is equal to 1, cos 1 இங்கே வரும், theta is equal to 0 degree. Therefore the given lines are parallel. அதை நான் ஆல்ரெடி அங்கேயே பார்த்தோன்னே சொல்லி பார்த்துக்கிட்டீங்களா, காமனாக எடுக்க முடிஞ்சிருச்சுனாலே கண்ணை முடிச்சிடலாம் parallel. காமனாக எடுக்க முடியலன்னா பெர்பெண்டிகுலராக செக் பண்ணி பாருங்க, ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் சம், x plus 4 by 3 y minus 7 by 4 z plus 5 by 5. இது என்ன ஃபார்ம், இது ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம். வெரி குட். ஆர் வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 4k வெக்டார் ப்ளஸ் t இன்ட்டு 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். இது என்ன ஃபார்மு, இது வெக்டார் ஃபார்ம். அப்போ இது ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம் வெக்டார் ஃபார்ம் கொடுத்துருந்தா அதை எதாக மாற்றிக்கலாம், இதை கார்ட்டீசியனை மாற்றினாலும் ஓகே, இல்லை புரிஞ்சுக்கிட்டா போதும். நம்மளுக்கு தேவையானது b வெக்டார் டாட் டி வெக்டார் தான் காஸ் தீட்டாவுடைய ஃபார்முலா. அப்போ வாட் இஸ் காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு மாடுலஸ் பி வெக்டார் டாட் டி வெக்டார் பை மாடுலஸ் பி வெக்டார் இன்ட்டு மாடுலஸ் டி வெக்டார். பி வெக்டார்னா வாட் என்ன ரூல், இங்கே எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன்று இருக்கணும், ஓகே கரெக்ட் தான். 3i வெக்டார் ப்ளஸ் 4j வெக்டார் ப்ளஸ் 5k வெக்டார். வாட் இஸ் டி வெக்டார், 2i வெக்டார் ப்ளஸ் j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். கரெக்டா. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு பி வெக்டார் டாட் டி வெக்டார் 3 2s are 6, 1 4 is 4, 1 5 is 5. Root of modulus b vector 3 square plus 9 plus 16 plus 25 into root of 4 plus 1 plus 1. 6 plus 4 now 10. 10 plus 5 15. Correct? 25 25 na 50. 50 ki root என்ன சொல்லுவோம் 5 root 6 into root 6. Are you okay? சார் இது எப்படி பிரிச்சுன்னு புரிஞ்சுங்களாப்பா, 50 வந்தாலே நம்ம 50 எப்படி பிரிக்கலாம், 25 into 2, ஸோ 5 root 2. ஸோ காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 15 by 5 root 2. இந்த root 6 எப்படி ஸ்பிளிட் பண்ணலாமா, root 2 into root 3. 1 5 is 5, 3 5 are 15. root 2 into root 2 என்ன சொல்லலாம் 2. காஸ் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 3 by 2 into root 3. root 3 எப்படி இருக்கலாம், root 3 by root 3. The 2 into root 3. root 3 cancel. Cos theta is equal to root 3 by 2. Cosல எங்க root 3 by 2 வரும், cosல root 3 by 2 30 degree. Okay, where theta is equal to by 6. Are you okay? Next sum, this very very important sum. இது கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கும். 2x equal to 3y is equal to minus z and 6x minus y is equal to minus 4z. சார் இது என்ன சார் அப்படின்னா, இது வரைக்கும் நம்ம இது பார்த்துருக்கே மாட்டீங்க. இது ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம். இது என்ன ஃபார்மு சார், கீழே எதுவுமே இல்லை சார். இங்கே ரூல் படி வந்து எக்ஸ் மைனஸ் எக்ஸ் ஒன் இருக்கணும். 2 3 இருக்குதா. இப்போ ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கோங்க, கிவன் லைன்ஸ் ஃபஸ்ட் லைன் என்ன இருக்கு பாருங்க. அப்போ 2x ஈக்குவல் டு 3y இஸ் ஈக்குவல் டு மைனஸ் z. 2 3 டிஃப்ரெண்ட் நம்பர்லாம் டிவைட் பை 6ஆல் டிவைட் பண்ணுங்க. அப்போ வந்து x by 3 கிடைக்கும், y by 2 கிடைக்கும், z by minus 6. நீங்கள் மைனஸ் z by 6 போட்டுறக்கூடாது.
ஓகேங்களா. அடுத்து செகண்ட் லைன் வருமா. செகண்ட் லைன் பாருங்க 6x minus y minus 4z. இந்த ரெண்டு நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர், மூணு நம்பரை டிவைட் பண்ணக்கூடிய நம்பர் 12. ஸோ டிவைடட் பை 12 அப்படின்னா கிடைக்கும் x by 2 y by minus 12 z by minus 3. அது ஓகே. இங்கே y by 6 டிவைட்னா y by 2. இப்போ சொல்லாமா வெக்டார் ஃபார்முலா கார்ட்டீசியன் ஃபார்முக்கு மாற்றியாச்சுங்களா. இப்போ வாட் இஸ் b வெக்டார்? த வேல்யூ ஆஃப் b வெக்டார் இஸ் ஈக்குவல் டு 3i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் minus 6k vector. What is d vector? 2i vector minus 12j vector minus 3k vector. Angle between two lines cos theta. படிச்சுக்குமா cos theta is equal to modulus of b vector dot d vector by modulus b vector modulus d vector. Okay. Then cos theta is equal to b vector dot d vector. 3 2s are 6 minus 24 plus 18 by root of b is 9 plus 4 plus 36 into root of 4 plus 144 plus 9. இது ரெண்டே ஆட் பண்ணா 0 வந்துருமா. 18 plus 6 24 24 போச்சுன்னா 0 by any value 0. காஸ்ட்ல எங்க 0 வரும்? 90 degree. Theta is equal to 90 degree. Therefore the lines are perpendicular. Okay students, இது லாஸ்ட் சம், வெரி வெரி இம்பார்ட்டன்ட் சம். இதை கொஞ்சம் ஏன் எல்சியம் எடுத்துருப்பினா இது வெக்டார் ஃபார்மில் இருக்காது, நான் பேராமெட்ரிக் ஃபார்ம் கிடையாது, இது ஒரு கார்ட்டீசியன் ஃபார்ம். மூணுமே சேமாக வரக்காண்டிய இங்கே 6ஆல் டிவைட் பண்ணியிருப்பேன், அங்கே 12ஆல் டிவைட் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் எல்லோரும் நல்லா பார்த்து வச்சுக்கோங்க. கொஸ்டின் நம்பர் 6 பார்க்கலாமா. இந்த கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிங்க. 6 7 8 9 5 to 9 ஏதாச்சும் ஒரு சம் வரக்கூடிய பப்ளிக்கில் கேட்கலாம். The vertices ABCR triangle ABCR, அதாவது ஒரு ட்ரையாங்கிளுடைய vertices கொடுத்துட்டேன் A B C. The vertices A means 7 to 1, B means 603, C means 4 to 4. Angle of ABC என்ன கேட்டிருக்கேன்? Angle of ABC. அப்போ B உடைய ஆங்கிள் என்ன சார் இருக்கும்? Angle of ABCனா மிடில் இருக்கிறதான நம்ம ஆங்கிள் கண்டுபிடிப்போம். பியோடைய ஆங்கிள் என்ன சார் இருக்குது? அப்போ ரெண்டு, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது, இங்கே ஒரு பாயிண்ட் இருக்குது. அப்போ என்ன வேணும்? இதனுடைய வேல்யூ வேணும், இதோடைய வேல்யூ வேணும். அப்போ இதை எப்படி சார் செய்யலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி, இதனுடைய ஏபியோடைய ஈக்குவேஷன் முடிங்க. வெக்டார் ஃபார்ம் முடிக்கலாமா, கார்ட்டீசியன் ஃபார்ம் முடிக்கலாமா? வெக்டார் ஃபார்ம். வெக்டார் ஃபார்முடைய ஃபார்ம் முடிச்சுக்கோங்க. ஆர் வெக்டார் சிக்கல் ரெண்டுமே பாயிண்ட் இருக்குல்ல, ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். ஆர் வெக்டார் ஏ வெக்டார் அப்படி இருந்தோம்னா 7i வெக்டார் ப்ளஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்ட்டு பிலேருந்து ஏ கழிக்க போகிறோம். 6ல் 7 போச்சுன்னா மைனஸ் i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் 2k வெக்டார். அது ஓகே. இது எதோடைய பாயிண்ட்? ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி. அடுத்து நினைக்க போகிறோம் ஈக்குவேஷன் ஆஃப் பிசி, இங்கேருந்து இதை கழிக்க போகிறோம். அப்போ அதுவும் ரெண்டு பாயிண்ட் இருக்கலாம். ஏ வெக்டார் இங்கே வந்துடும் 6i வெக்டார் ப்ளஸ் 0j வெக்டார் ப்ளஸ் 3k வெக்டார். கரெக்டானே? இதே ஏ வெக்டார், இது பி வெக்டார். எதுக்கு? ஈக்குவேஷன் ஆஃப் பிசி ப்ளஸ் டி இன்ட்டு பி வெக்டார்லேருந்து ஏ மைனஸ் 2i வெக்டார் மைனஸ் 2j வெக்டார் ப்ளஸ் k வெக்டார். அது கரெக்ட்? ப்ளஸ் 2j வெக்டார். ஓகே சார். இப்போ என்ன சார் கேட்டிருக்கேன்? ஆங்கிள் தான் கேட்டிருக்கிறேன். நம்ம கண்ணை மூடிட்டு போட்டுடலாம் பாருங்கள். கண்டிப்பாக ரெண்டுமே பேரலாக கிடையாது, ரெண்டுமே பேரல் கிடையாது. எதுவுமே காமன், இதில் காமனாக எடுக்கலாம்னா எடுக்க முடியாது, இதில் எடுக்க முடியாது. இப்போ கண்டிப்பாக இது பேரலன்னு சொல்ல முடியாது. பெர்பெண்டிகுலர் வருதான்னு செக் பண்ணி பாருங்களே. B1 D1 ப்ளஸ் B2 D2 ப்ளஸ் B3 D3. வாட் இஸ் B1? -1 -2 ப்ளஸ் 2 -1 இன்ட்டு -2 ப்ளஸ் -2 இன்ட்டு 2 ப்ளஸ் 2 இன்ட்டு 1 is equal to minus and minus plus 2 minus 4 plus 2 is equal to 0 னு வரல. The given lines are perpendicular. Perpendicular வந்திருந்தா அதோடைய ஆங்கிள் என்ன போட்டுடலாம்? theta is equal to 90 degree or by 2. ஓகேங்களா? இது கொஞ்சம் நான் என்ன ஃபார்மில் செஞ்சுருப்பேன்? கார்ட்டீசியன் ஃபார்மில் ட்ரை பண்ணியிருப்பேன். நீங்கள் நான் வெக்டாரில் பண்ணியிருப்பேன். இங்கே ஜெராக்ஸில் கார்ட்டீசியன் ஃபார்ம். Any one method can be used. Exam get full marks. Okay. Question number 7. 7 Babma. If the straight line joining the points
2 1 4 and a minus 1 4 minus 1 is parallel to the line joining the points 0 2 p minus 1 and 5 3 minus 2. Find the value of AB. இந்த ரெண்டு லைனுமே என்ன சொல்லிட்டேன்? parallel. ரெண்டு லைனுமே என்ன சொல்லிட்டேன்? parallel. What is AB ன்னு கேட்டிருக்கிறேன். அப்போ மேலே ஒரு லைன் கொடுத்துருக்கேன் பார்த்தீங்களா? இங்கே ஒரு ரெண்டு பாயிண்ட் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த ரெண்டுக்கு ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்கலாமா? என்ன ஃபார்முலா செய்யலாம்? வெக்டார் ஃபார்முலா செய்யலாமா இல்லை கார்ட்டீசியன் ஃபார்முலா செய்யலாமா? கார்ட்டீசியன் ஃபார்ம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். கொஸ்டின் நம்பர் 7. ஸோ இப்போ ரெண்டு பாயிண்ட், ஃபஸ்ட்டு ஏ பாயிண்ட் எடுத்துக்கலாம். ஏ பாயிண்ட்னா 2 1 4. பி பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா a minus 1 4 minus 1. Equation of AB. Formula என்ன? Equation of AB க்கு என்ன ரூல்? x minus x1 by x2 minus x1 equal to y minus y1 by y2 minus y1 z minus z1 by z2 minus z1 x minus 2 கரெக்டாப்பா? by a minus 1 by 2 னா a minus 3 minus 1 minus 2 minus 3 is equal to y minus 1 by 4 ல ஒன்று போச்சுன்னா 3 z minus 4 by minus 1 minus 4 வந்துடும் minus 5. இது it is called a first layer. அடுத்து c க்கு d எடுத்துக்கிறோமா? c க்கு d கணிச்சோம்னா equation of cd. அந்த c பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறோம்? 0 2b minus 1. அடுத்து d பாயிண்ட் என்ன எடுத்துக்கிறோம் பாருங்க? 5 3 minus 2. x by 0, x minus 0 னா x by x2 minus x1 5 is equal to y minus 2 by 3 ல 2 போச்சுன்னா 1 z minus b plus 1 z minus z1 by z2 minus minus 2 minus 2 minus b plus 1. அப்போ என்ன வந்துரும் பாருங்க? minus 2 ல plus 1 போச்சுன்னா minus 1 minus 1 minus b. it is called என்னப்பா? equation number 2. அவன் என்ன கண்டிஷன் கொடுத்துருக்கேன்? parallel. parallelக்கு நம்ம என்ன கண்டிஷன் படிச்சிருக்கோம்? two lines are parallel. parallelக்கு என்ன கண்டிஷன் படிச்சிருக்கிறோம்? p1 by d1 is equal to b2 by d2 is equal to b3 by d3 படிச்சிருக்கோமா? அப்போ இது சார் எப்படி சார் இதெல்லாம்? b1 இதானே டினாமினேட்டர். a minus 3 by 5 அடுத்து 3 by 1 கரெக்டா is equal to minus 5 by minus 1 minus b first equating 1 or 2. ஏன்னா a கண்டுபிடிக்கிறக்காண்டி 1 into வைக்கணும்னா a minus 3 by 5 into 3 cross பண்ணி 3 by 4 what is 15. a minus 3 is equal to 15. a is equal to 80. Are you correct? அடுத்து அப்படியே வருமா? comparing 2 and 3. 3 is equal to minus 5 by minus 1 minus b cross பண்ணோம்னா minus 3 minus 3b is equal to minus 5 minus ஆகும்போது plus ஆகுமா? minus 3b is equal to minus 2. the value of b is equal to 2 by 3. hence the value of a is equal to 18 and b is equal to 2 by 3. இது எதில் செஞ்சுருக்கிறேன்? கார்ட்டீசியன் ஃபார்ம். வெக்டார் ஃபார்ம்லையும் ட்ரை பண்ணி பார்ப்போமா? வெக்டார் ஃபார்ம் ஜெராக்ஸில் பண்ணலை, செஞ்சு பாருங்கள், ட்ரை பண்ணிக்கங்க. ஓகேங்களா? பை யூஸிங் வெக்டார் ஃபார்ம். பை யூஸிங் டேஷ் ஃபார்ம் யா வெக்டார் ஃபார்ம் போகலாமா? வெக்டார் ஃபார்முக்கு என்ன படிச்சிருக்கோம்? ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் ப்ளஸ் எஸ் இன்டு பி வெக்டார் மைனஸ் ஏ வெக்டார். கரெக்டா? அப்போ ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஏ வெக்டார் என்ன இருக்குது? 2 i வெக்டார் ப்ளஸ் ஜே வெக்டார் ப்ளஸ் 4 கே வெக்டார். அது கரெக்டாப்பா? ப்ளஸ் எஸ் இன்டு பி வெக்டார்லேருந்து ஏ வெக்டார் கழிப்பு ஏ மைனஸ் 1 மைனஸ் 2னா ஏ மைனஸ் 3 i வெக்டார். 4ல் 1 போச்சுன்னா 3 ஜே வெக்டார் மைனஸ் 4 மைனஸ் 5 கே. இது எதோடைய வழி? ஈக்குவேஷன் ஆஃப் ஏபி. சரி, ஃபஸ்ட் லைனு சரிங்களா? இது ஃபஸ்ட் லைன் வச்சுக்கிறோமா? அல்லது ஏபி. அடுத்து என்ன போகிறோம்? சிடி. ஆர் வெக்டார் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு எழுதணுமா? 0 i வெக்டார் ப்ளஸ் 2 ஜே வெக்டார் ப்ளஸ் பி மைனஸ் 1 கே வெக்டார் ப்ளஸ் டி இன்ட்டு 5ல் 0 போச்சுன்னா 5 i வெக்டார். அடுத்து வரும் 3ல் 2 போச்சுன்னா ப்ளஸ் ஜே வெக்டார். கரெக்டாப்பா? மைனஸ் 2 மைனஸ் பி மைனஸ் 1 என்ன தரும்? minus 1 k vector is equal to 0. Are you correct? இப்போ என்ன படிச்சிருக்கோம்? b vector is equal to lambda d vector. a minus 3 i vector plus 3 j vector minus 5 k vector is equal to என்ன படிச்சிருக்கோம்? 5 i vector plus j vector. அடுத்து என்ன படிச்சிருக்கோம்?
equating I vector a minus 3 is equal to 5, a is equal to 8. Is it correct? Plus 3j vector minus 5k vector is equal to 5y vector plus j vector plus 1 minus 1 minus b k vector பிடிச்சிருக்கோமா? அப்போ ரெண்டுமே சேமாக இருக்கணும். இங்கே பாருங்கள், இந்த ஏயும் பியும் விட்டுருங்க, எங்கெல்லாம் ஏபி வருதோ அதை விட்டுருங்க. இங்கே 3j vector இங்கே என்னதே வரணும். அதனால் என்ன செய்யணும், இந்த செகண்ட் டேர்ம் மட்டும் 3ஆல் மல்டிபிள் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ என்ன பாருங்க, a minus 3i vector plus 3j vector minus 5k vector. 5 3s are 15i vector, correct? 15i vector plus 3j vector minus 3 minus 3b k vector. Equating i vector. First எடுத்துருமா equating. இப்போ பாருங்க corresponding எல்லாமே ஈக்குவலாக இருக்கும். Equating i vector a minus 3 is equal to 15, a is equal to 18, minus 5 is equal to minus 3 minus 3b. Minus 3 வரும்போது ப்ளஸ் தான் வருமா? minus 2 is equal to minus 3b, minus minus cancel. b is equal to 2. Correct answer. Okay. Next sum. Question number 8. Straight lines. If the straight line x minus 5 by 5m plus 2, 2 minus y by 5, 1 minus z by minus 1, and x is equal to 2y plus 1 by 4m, 1 minus z by minus 3 are perpendicular other, find the value of m. Perpendicular இருந்தால் what is the value of m? Perpendicular என்ன கண்டிஷன் வச்சுக்கோம்? b1 d1 plus b2 d2 plus b3 d3 is equal to 0. ஸோ இது ரெண்டுமே என்ன ஃபார்மில் இருக்குது செக் பண்ணுங்கள். கார்டீசியன் ஃபார்ம். கார்டீசியன் ஃபார்ம்னா எப்படி இதெல்லாம் பாருங்கள். x minus 5 by 5m plus 2 is equal to 2 minus y by 5 is equal to 1 minus z by minus 1. இதை ஃபஸ்ட் லைன் எடுத்துக்கலாமா? இட் இஸ் ஃபஸ்ட் லைன். செகண்ட் லைன் என்ன பாருங்க, x by 1 எதுல இல்லை, அதனால் 1 எடுத்துக்கலாம். பை 2y plus 1 by 4m is equal to 1 minus z by minus 3 are perpendicular other, find the value of m. ஓகேங்களா? இட் இஸ் செகண்ட் லைன். பட் ரூல் என்ன வச்சுக்கோ, x minus x1 இது கரெக்ட், y minus y1 தான் இருக்குது. ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2 minus y. அப்போ இது எப்படி மாற்றிக்கலாம்னா, சொல்யூஷன் x minus 5 by 5m plus 2 is equal to y minus 2 by minus 5 multiple and divided by minus 1. இப்போ ப்ளஸ் 2 இதாக மாறும், மைனஸ் 2 ப்ளஸ் ஒய் மைனஸ் ஒய் ப்ளஸ் ஒய்யாக மாறும். இது கூட மைனஸ் 5. இது என்ன வரும், இஜட் மைனஸ் 1 பை ப்ளஸ் 1. அதை நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் மல்டிபிள் பை 1. இட் இஸ் கால்டு ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். செகண்ட் எக்ஸ் பை 1. இங்கே ஒய் மைனஸ் தான் இருக்கணும். இங்கே 2y இருக்கிறனால நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர் 2ஆல் டிவைட் பண்ணோம்னா ஒய் ப்ளஸ் 1 by 2 by 2m. இங்கே என்ன பாருங்க சேஞ்சாக இருக்கா, இஜட் மைனஸ் 1 by 3. இட் இஸ் கால்ட் ஈக்குவேஷன் நம்பர் 2. Condition for perpendicular உடைய கண்டி 1 plus b2 d2 plus b3 d3 is equal to 0. What is b1? 5m plus 2 into 1 plus what is b2? minus 5 into 2m plus 1 into 3 is equal to 0. 5m plus 2 minus 10m plus 3 is equal to 0. 5m ல 10m போச்சுன்னா வரும் minus 5m. 2 plus 3 என்ன வரும் 5 is equal to minus 5. 5 cancel. The value of m is equal to 1. Are you okay? Next question number 9. இது அப்படியே சொல்லிடுறீ பாருங்க ஸ்டூடெண்ட். So that the points are collinear. ஆல்ரெடி படிச்சிருக்கோம். collinear கோப்ளானார் படித்தோம் பார்த்தீங்களா? அதே இதை a வெக்டார் b வெக்டார் c வெக்டார் is equal to 0. a வெக்டார் இருக்குது 2 3 4 minus 1 4 5 8 1 2. Determinant of 2 3 4 minus 1 4 5 8 1 2. So அப்போ என்ன தரும் 2 ஆல் எக்ஸ்பெண்ட் பண்ணால் 4 2s are 8 minus 5. 8ல 5 போச்சுன்னா 3. 2 into 3 minus 3 into 2 minus 2 minus 40 minus 42 plus 4 into minus 1 minus 32 minus 33. 2 3s are 6 minus into minus plus 126 4 into 33 minus plus into minus minus 132. So plus 132 minus 132 0. So therefore given points are collinear. Are you okay students? நீங்கள் நம்ம பார்த்தது எல்லாமே என்ன பார்த்தோம், 6.4 ஓரளவுக்கு எல்லாருக்குமே அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன். அதான் கொஞ்சம் நல்லா தரவாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா?